பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போதைய அரசியல் சூழ்நிலை என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுல நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அப்படி எந்த கேள்வியாக இருந்தாலும் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கார் மதிப்பிற்குரிய அண்ணன் உமாவதியன். வணக்கண்ணே. வணக்கம். அதுக்கப்புறம் இந்த அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அதில் சில அந்த கீர்த்தனா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ கோயம்புத்தூர் நடந்துருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே பேசினாங்கிறது பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. இன்வெஸ்டிகேஷன் போது அதிகாரிகளும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கிறது வீடியோ. அதாவது இப்போ எல்லாமே வெட்ட வெளிச்சமாக இருக்கணுங்கிறது சந்தோஷமாக இருக்காங்கன்னு வச்சுங்க. நெகட்டிவாக ஏங்க பார்க்குறீங்க? எல்லாரும் அழுதுகிட்டே இருக்கு. தமிழ்நாட்டில் போலீஸ்லேருந்து எல்லாம் அழுதுகிட்டே இருக்கணுமா? விஜயிலேருந்து, போலீஸ்லேருந்து, கீர்த்தனாலேருந்து, கீர்த்தி சுரேஷ் வரைக்கும் எல்லாரும் அழுகணுன்றீங்களா? இல்லைங்க, இது ஒரு துயர சம்பவம். அது அந்த குழந்தை ரைட் இருக்கட்டும். எவ்வளோ நாளைக்கு இப்போ ஒரு வீட்டில் ஒரு சாவு நடந்துருது, 2 நாள் அவங்க சிரிச்சு தான் வடிவேல் காமெடி பார்த்துருப்பாங்க. 1 வாரம் ஆச்சுன்னா மனித இயற்கை தான். இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. சந்தோஷமாக இருக்காங்க விஜய் ஆட்சியில். ஐயா விஜய் முதல்வர் ஆனதுக்கப்புறம் காவல்துறை சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே சந்தோஷமாகவும் ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக டீல் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். ஏன் பாசிட்டிவாகவே பார்க்க மாட்டேங்க? இப்படிதான் அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாமே பாசிட்டிவாக தான் பார்க்கணும். அதை சிரிக்கிறாங்கன்னு பார்க்கக்கூடாது. அது ஒரு சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு அக்யூஸ்டை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றத சந்தோஷமாக மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. பிடிச்சிட்டோம்ல நைட் ஒன் நைட்டாக. இப்போ இதே தான் முன்னாடி இருக்க ஆட்சியிலையும் பண்ணாங்க. சிரிக்கலையே முன்னாடி இருக்க ஆட்சியில் இவ்வளோ இல்லை கண்டுபிடிச்சாங்கல்ல, இதே தானே கண்டுபிடிச்சாங்க. ஆனால் காவல்துறை அதிகாரிகள் இருக்கமால இருந்தாங்க. சந்தோஷமாக சேர்ந்த சந்தோஷமா இல்லையா? ஓகே. இப்போ இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா 8 மணி நேரத்தில் அந்த கொலைகாரனை பிடிச்சோம்ல அது சந்தோஷம் தானே. இதில் என்ன இருக்குது? பிடிச்சிட்டாங்கல்ல. அவங்க அதை காட்ட மாட்டாங்க. அதுதான் இவர் எது எடுத்தாலுமே அந்த ஒரு மற்ற ஸ்டேட்டில் பண்ண ஒருத்தர் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி தான் இங்கே பண்ணாரோன்னு சொல்கிறாங்க இல்லையா? இது மாதிரி ஒரு சம்பவம் ஒரு பெண்மணி ஒரு சப்வே கிட்ட ஏதோ ஸ்கூட்டியில் வரும்போது ஒரு ஆந்திராவில் ஒரு சம்பவம் நடந்தப்போ அங்கே 4 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை எடுத்துருக்காங்க. அந்த 4 பேரை என்கவுண்டரில் போட்டாங்க. உடனே அந்த நாடே பாராட்டுச்சு, இதுதான் சரியான தண்டனை அப்படின்னு சொல்லி. அவன் வேணுடே தப்பிக்க முடியான்னு சொல்லி. அதே மாதிரி இவரும் முன்னாரா இல்லை அந்த குழந்தைக்கு நடந்த ஒரு அவலம்ங்கிறது. இப்போ இதை போய் 10 பேரை சுடணுங்க. தமிழ்நாட்டில் டெய்லி 10 பேரை சுட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்க கட்சிக்காரனுக்கே ஆபத்து இருக்குது இதில். இதுதான். ஸோ அதனால் அந்த மாதிரி சுட மாட்டாங்க. அது கஷ்டம். தவறு செய்தால் தண்டனை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கோர்ட் இருக்குல்ல, இவரே தண்டனை கொடுக்கணும். இதெல்லாம் படமா உடனே ஒரு நேரம் சுடுறது இல்லை? படமா இல்லை, நீங்கள் படமானு சொன்னதுனால இப்போ இந்த ஆட்சியில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாக எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குறப்ப எப்படி பார்க்குறேன்னா, ஓகே விஜய் ஆட்சிக்கு வந்திருக்காரு, என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாமே டெய்லி காமிக்கிறது எல்லாமே ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு படம்னு சொல்லி எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஒரு அமைச்சர் ஒரு பக்கம் ஒரு குடோன் எரிஞ்சிட்டு இருக்குது. குடோன் எரிஞ்சிட்டு இருக்குன்னா போய் அதை உடனே பார்வையிட்டு என்ன ஆகணும்னு பார்ப்பாங்க. குடோன் எரியறதையும் அமைச்சர் நடந்து வர்றதையும் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் எடுத்து போடுறாங்க. அப்புறம் ஒரு டாஸ்மாக் கடையில் மூடலை அப்படின்னு சொல்லி, என்னப்பா திறந்து வச்சுருக்கீங்க மூடுங்க அப்படின்னு போய் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு. அவர் சொல்லும்போது நான் மூடிடுறோம் சார் அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே இந்த இடத்துல ரொம்ப தொந்தரவாக இருக்குன்னு கேள்விப்பட்டோம், அதான் அதெல்லாம் மூட சொல்லிருக்கோன்னா அது ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க மைக்கோட செட்டப்போட. ஆமாம், என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஊருக்கு தெரியணும். இவ்வளோ தூரம் பேசினதுனால தானே மின்சாரம் வந்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா அமைச்சர் செயல்படலைன்ட்டிங்கன்னா மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இல்லை எதாக இருந்தாலும் நீங்கள் பாத்ரூம் போகிறத தவிர எல்லாத்தையுமே தெரியப்படுத்தணும். அப்போ இந்த சோசியல் மீடியாவில் பண்ணுறதுங்கிறது நல்ல அரசியல், அதுதான் பர்ஃபெக்டாக. அதுதான் இன்றைக்கி அரசியல். அது அவங்க தானே ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு சொல்லணும்லாமா, இன்றைக்கி பாரு டாஸ்மாக் கடையை மூடியிருக்கோம், இன்றைக்கி இது பண்ணியிருக்கோம், இன்றைக்கி எஸ்பி ஐஜி பேட்டி கொடுத்துருக்காங்க, அவங்க எவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சுட்டு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். எழுதி வச்சதை எப்படி படிக்கிறாங்கன்றதை பாருங்கள். ஸோ இதெல்லாம் உங்களுக்காக நடவடிக்கை. விஜய் மாமா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்றத குழந்தைங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த ஒரு பாப்பா கொண்டுட்டான், அவரை கொடுக்குறேன், அவனை பிடிச்சி உள்ளே போட்டாரா இல்லையா மாமா அப்படின்றத சொல்லுவாங்க. அதை அப்படியே எடுத்து போடணும்ல மக்கள், குழந்தைகள் பெரிய. இல்லை, ஒரு நல்ல விஷயத்த சோசியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது வேறு, சும்மா நடந்து போனது பார்வையிட்டோங்கிறது இந்த மாதிரி பேசுகிறது. இந்த ஆட்சியே அப்படி தான். ஆட்சியே அப்படி தானே வந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்தது, அதாவது என்னென்னா, நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். பட் இன்றைக்கி வரும்போது ஒரு பொறுப்பில் இருக்கீங்க, ஒரு முக்கிய பொறுப்பு, சாதாரண கிடையாது. தமிழ்நாடு முழுவதும்
மக்களை பார்த்துக்கணும், மக்களுக்கான நலத்திட்டங்கள் நிறைய செய்யணுங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. அப்போ போய் எப்படி அதே மாதிரி நீங்கள் இப்போ செஞ்சுட்டு தானே இருக்கார் பொறுப்பு. என்ன செய்யலை? டெய்லி போகிறாரு, டிஃபன் பாக்ஸில் போய் சாப்பிட்றாரு, பேசுகிறாரு, அதிகாரிகிட்ட பேசுகிறாரு, பல்வேறு நடவடிக்கை எடுத்துட்டு தானே இருக்கார். என்ன பண்ணலன்றீங்க? என்னென்ன நடவடிக்கைகள்? டெய்லி செக்ரட்டரியேட்டுக்கு போயிடறாருல ஒரு சிஎம், போயிட்டு சாயந்தரம் தானே வர்றாரு. சாப்பிட கூட டைம் இல்லாமல் டிஃபன் பாக்ஸ் வச்சு சாப்பிட்றாருல. இதுக்கு மேலே எப்படி உழைக்க முடியும் ஒருத்தர்? இல்லை, அதான் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு அதை தான் இப்போ எடுத்துகிட்டு பேசி அதிகாரிகள்கிட்ட டெய்லி பேசி நடவடிக்கை எடுத்துட்டு தானே இருக்காரு. 100 பேர் கற்பழிக்கப்பட வேண்டிய இடத்துல ஒரு 2 பேர் 3 பேர் தானே நடக்குது. அப்போ இவ்வளோ கட்டுப்பாடு படுத்தியிருக்காங்கல்ல, கட்டுப்படுத்திருக்காங்க. 97 பேர் நிறுத்திருக்காங்க, காப்பாற்றப்பட்டிருக்காங்கல்ல. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். 3 பேருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்கக்கூடாது. மீதி 97 பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்கல்ல, அதிகாரிகள் உத்தரவை தொடர்ந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. சிங்கப்பெண் படையெல்லாம் தீவிரமாக இருக்குது. நீ வெளியே எட்டி பார்த்து 2 நிமிஷம் நின்னீங்கனாலே பார்க்கலாம். ரோந்து போயிட்டே இருப்பாங்க எல்லா வீதிகள்லேயும். நீ வலசரவாக்கத்தில் மெயின் ரோட்டில் நிற்க வேணும். சந்தா நீங்கள் இந்த சந்தில் போய் நின்று பாருங்களேன், சருன்னு சிங்கப்பெண் படை வரும். இப்படி நிறுத்துவாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்ப்பாங்க, பெண்கள் போகிறாங்களா வராங்களா, பாதுகாப்பு இருக்கான்னு. அப்புறம் அடுத்த தெரு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ரோந்து போயிட்டே தான் இருக்கு. நடவடிக்கை எடுத்திருக்காரு. இப்போ குற்றங்கள் குறைஞ்சிருக்குல்ல, குறைஞ்சிருக்கு. நிறையா பெண்கள் இப்போ சுதந்திரமாக போயிட்டுருக்காங்க. காந்தி சொன்னது இப்போ தான் நடக்குது இல்லை? தனி ஒரு பெண் கழுத்து நிறைய நகையை போட்டு ராத்திரியில் நடந்து போகும்போது தான். ராத்திரியில் இப்போ பகலில் போகிறாங்க. பகலில் இப்போ யாருங்க நகை போடுறா? இப்போ காஸ்ட்லியான ஃபோன் வச்சுருக்கு. அப்படியா? அந்த மாதிரி இப்போ வந்து நீங்கள் மாற்றணும். ஐஃபோன் 17 ப்ரோ வச்சுட்டு ஒரு பெண் வந்து நடுராத்திரியில் தனியாக நடந்து போகிறது எப்போ இருக்கோ அப்போ தான் இந்த இந்தியா வந்து முழு சுதந்திரம். நீங்கள் டைலாகை மாற்றணும். நகையெல்லாம் யாருமே இப்போ யார்ட்டையும் காசே கிடையாது. பிளாஸ்டிக் போட்டு பிளாஸ்டிக் செய்யணும். அது கரெக்டு தான். இப்போ நகை டிஷர்ட் போட்டு போகும்போது நகை கிடையாது. இப்போ வந்து ஐஃபோன் 17 ப்ரோ அப்படி இல்லைன்னா வேறு ஃபோன் வச்சுருக்காங்க. உண்டா அவங்க இப்போ சுதந்திரமாக போகிறாங்கல்ல, அதுதான் ஆச்சு மாற்றம். இதில் இந்த இவர் செங்கோட்டையன் அவர் வந்து முதல்ல ஒரு அமைச்சர் கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு அமைச்சரை மாற்றினாங்க, இப்போ ஒன்று மாற்றிருக்கிறாங்க. அவருக்கே வந்து 20-25 நாளைக்குள்ளே இவ்வளோ அமைச்சரை மாற்றுறாங்க. பார்த்து செட் ஆகாது அப்படின்றதுனால. யாருக்கு? செங்கோட்டையனுக்கா இவருக்கு விஜய்க்கு? செங்கோட்டையனுக்கு செட் ஆகிருக்காது. இது வேண்டாம். நிதியமைச்சரில் என்ன இருக்குது? நிதியமைச்சர் நல்லா, நிதியமைச்சரில் வந்து நீங்கள் பவர் ஜாஸ்தி, சிலது கம்மி. நிதியமைச்சராக இருந்தால் நீங்கள் யாரை சந்திப்பீங்க? முதலமைச்சர் இல்லைன்னா நிதித்துறை செயலாளர். இந்த இதுக்குள்ளே நீங்கள் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. சரி. இப்போ பிடபிள்யூடி அப்படின்னா தான் எல்லாமே அவங்ககிட்ட தான் வந்து நிற்பாங்க தமிழ்நாட்டில். அது கரெக்டாக ஆதவ அர்ஜுனாட்டார் அதுக்கு வருது. அந்த மாதிரி இப்போ இவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரெவன்யூ கொடுத்துருக்காங்க. ரெவன்யூன்னா ஃபுல்லாக தாசில்தார் அது இது இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸு பணம் கொட்டக்கூடிய ஒரு இது. பணம் கொட்டக்கூடியது, ஊழல் கிடையாது. இல்லை இனிமேல் எப்படி நடக்கும்? இனிமேலாம் அந்த மாதிரி நடக்காது. பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால அதை எடுத்துருப்பாரு. ஏன்னா அதை கட்டுப்படுத்தணும்ல, லஞ்சம் இல்லாமல். லஞ்சம் வாங்கவும் கூடாது, யாரையும் வாங்க விடக்கூடாதுங்கும்போது அதுக்கு ஒரு சீனியர் அமைச்சரை போட்டால் தானே அது. முதல் முறையாக விஜய் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காராம். அதாவது எங்கேயாவது லஞ்சம் வாங்குறது பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த நம்பருக்கு அடித்து பார்த்தீங்களா? நான் அடிக்கல, எனக்கு பிரச்சனை. நான் எங்கேயுமே லஞ்சம் கொடுக்குறது போகாது. இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு டைம்ங்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் தமிழ்நாடு அரசில் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சதே இல்லைங்கிறாங்க. இப்போ நான் ஒரு நம்பர் தரேன், அதை எழுதிக்கிங்க, எழுதி போட்டு விடுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் கூப்பிட்டீங்கன்னா அவர் வாங்கி. யார் அது? அது ஒரு நம்பர் தரேன், வேணால் போட்டு வச்சுக்கங்க. நான் கூட சொல்லலாம்ல. இல்லை, நம்பர் தரீங்களா? நம்பர் சும்மா சொல்கிறீங்களா? தரேன், ஏதாவது ஒரு நம்பர் இருக்குது. ஏதாவது ஒரு நம்பர் தரேன். நீங்கள் பாட்டுக்கு ஃபோன் அடித்து உங்கள் பிரச்சனை குறைய சொன்னீங்கன்னா கேட்பாங்க ஃப்ரீயாக. கேட்டவங்களுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது இப்போ இது? ஆனால் இவங்க செய்கிறது நிறைய விஷயங்கள் இதுதான் முதல் வாட்டி தான். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி. பட் கேட்டால் திராவிட முன்னேற்ற கழக அரசில் வந்து இதே மாதிரி வந்து குறைகளை டேரெக்டாக போய் சொன்னோம் அப்படின்னா உடனடியாக அதுக்கு தீர்வு காணலான்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் நிறையா வந்து ஒரு ரேஷன் கார்டு அந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தது. பாருங்க, ஒரு பொண்ணெல்லாம் புருஷன் வந்து அவன் என்ன வியாபாரி கஞ்சா என்ன பண்ணான்னு தெரில, நேராக செக்ரட்டரிட்டுக்கு ஏன்னா இப்போ விஜயை பார்த்தாகணும்னு பண்ணிக்கிறேன். முதலமைச்சர்னு கூட இல்லாமல் புரியுதா? அங்கே போய் அவரை பார்க்கணும், விஜய் சாரை நான் பார்த்தாகணும், அவர்கிட்ட என் பிரச்சனை சொல்லி. ஏன்னா என் புருஷனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு.
எதுக்கு பிடிச்சிட்டு போச்சு? சும்மா இருக்கவனை போலீஸ் பிடிக்குமா? அங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து ஸ்பெஷல் டீம் வந்து அவனை தூக்கிட்டு போயிருக்காங்க. அவனோட அந்த பிள்ளை வந்து சின்ன வயசாக தான் இருக்குது. அது வந்து அங்கே வந்து நிற்கிது செக்ரட்டரியேட்டில். எல்லா போலீஸையும் மிரட்டுது. கை வைக்காதீங்க, எதுக்குங்க இழுக்கிறீங்க, நான் அவரை பார்க்கணுங்க, வந்துட்டாரா இல்லையாங்க, சீட்டில் இருக்காரா இல்லையா அப்படிங்க. என்னம்மா அவன் பிரச்சனைன்னு எல்லாம் மீடியாக்காரங்க கேட்குறேன். என் புருஷனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க காலைல போலீஸ் சும்மா இருக்கவனையா பிடிக்கும்? சும்மா இருக்கவனையும் பிடிக்கும் 80%. அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஆட்சி நடக்குது. இல்லை அந்த அளவுக்கு பாருங்க டேரக்டா அதான் சொல்கிறேன். பார்க்கலாங்கிற அளவுக்கு ஒரு போகிறாங்க. அக்சசபிலிட்டி இருக்கு. முன்னாடி போக முடியுமா செக்ரட்டரியேட்டுக்குள்ளே? போக முடியும், போகலாம். எப்படி போவீங்க? அதே தான், அந்த ஆப்போசிட்டில் பார்க்கிங் நிறுத்திட்டு உள்ளே போகிறோம். விடமாட்டான். இல்லை எதுக்கு போகிறேன்னு கேட்பான். இல்லை யாரை பார்க்க போகிறேன்னு. இப்போ விடுறாங்க. இல்லை இப்போ யார் வேணாலும் போகலாம். ஓ, சிஎம் செல் ஆஃபீஸ் வரைக்கும் போகலாம், வராண்டாவுக்குள்ளே போகலாம். சில பேர் செல்ஃபிலாம் எடுத்து போகிறாங்க இல்லை சிஎம் ஃபோட்டோவோட சேர்த்து. ஓ, வேறு அந்த அளவுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு ஆட்சி துவங்கி இருக்குது. அப்படிங்கும்போதே ஒரு பெருமை தான், இருக்கலாம், சந்தோஷம். ஸோ இவர் செய்கிற சில விஷயத்த வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இல்லை, மோடி இதே மாதிரி வந்து தலித் அமைச்சர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு தலித்தை வந்து பிரசிடென்ட் ஆக்குனாங்க பாஜக அரசில் அப்படிங்கலாம். அதாவது என்னென்னா சும்மா உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதே தான் விஜய் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. மோடி என்ன பண்ணாரோ அதை தான் விஜய் பண்ணுறாரு அப்படி இல்லை. அதை ஃபாலோ பண்ணுற அவர் ஒரு பெரிய தலைவர் இல்லைங்க. அவர் எவ்வளோ சர்வதேச அளவில் பெரிய ஆள். அவரை ஃபாலோ பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குன்றீங்க? அவர் இந்த நாட்டோட விடிவெள்ளியை ஒரு 3வது முறையாக மக்கள் வாக்களித்து அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு வெற்றி பெற்ற ஒரு ஃபார்முலாவை இவர் ஃபாலோ பண்ணுறதுல என்ன தப்பு? அவர் நம்ம நாட்டோட பிரதமர் இல்லை மோடிஜி. அவரால் எவ்வளோ இந்த மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெட்ரோல் டீசல் விலை டெய்லி ஏற்றினா கூட போட்டு ஓட்டுறாங்களா இல்லையா? அப்போ பணம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் பாருங்கள், ஒரு சாக்லேட்டு கொடுத்து அந்த சாக்லேட் கம்பெனியோட ஷேரே ஏறுதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய தலைவனாக இருக்கணும். இல்லை, கடைசியில் அது அந்த பார்லேக்காரன் வந்து அதை தயாரிக்கலையாம். அவன் வேறு ஏதோ சுத்திகரிப்பு தான் செஞ்சுட்டு இருக்கானா. தேவையில்லாமல் அதில் காசு போட்டு 5 நாளில் எல்லாம் மறுபடியும் டவுன் ஆகிடுச்சு. அதுதான், அது வேறு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா அதுக்கு அவர் என்ன பண்ணார்? ஜி வந்து உயர்த்தி விட்டாரா இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி தான். அல்ல அப்படி தான் சொன்னாங்க, உயர்த்தி விட்டாரா. கரெக்டு தான். ஒரு பிரதமரே காமிக்கிறாருக்கும் போது ஒரு பெரிய உயர்வை பெறுது. ஆனால் விசாரித்து பார்த்ததில் வந்து இப்போ பார்லே வந்து அதை தயாரிக்கலை, அவங்க வெறும் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு இது சொன்னாங்க. கடைசியில் அவங்க இதில் போய் போட்டோம், அவங்க வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க.